Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஏன்னா இவரு பற்றி இன்னும் வேற மாதிரி இருக்கும். நம்பியாரா மாறிடுங்க டக்குன்னு. நம்பியார் மாதிரி லேடி வீரப்பா மாதிரி மாறிடும். ஸோ டக்குன்னு கண்ணை மூடிடும். ஜெயிக்கிறதுக்கு உள்ள அடிப்படை இது. அந்த ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் கெட்டவங்களே இல்லைங்க உலகத்தில். எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு கால் நாமும் அதில் காலை தூக்கணும்னா என்னமோ சொல்லுவாங்க, வந்து திருதராஷ்டிரர் பார்த்தபோது எல்லாரையும் கெட்டவங்களா தெரிஞ்சுது, இவங்க பார்த்தபோது எல்லாரையும் நல்லவங்களா தெரிஞ்சு. அதனால் ஒரு கால் நானும் நல்லவனாக இருப்பேன். அது பண்ண முடியாது. அப்படியா? பார்த்துடலாம். எல்லா ரிலிஜனில் எல்லா லாங்குவேஜ்லையுமே சிரிப்பாக தான். இப்போ ஃப்ரெஞ்சுலேயும் சிரிப்பு இப்படி தான் சிரிப்பாங்க, ஜெர்மனியும் இப்படி தான் சிரிப்பாங்க. ஸோ ஒரே லாங்குவேஜ் தான். ரெண்டாவது, சிரிப்புங்கிறதுக்கு தான் வேற நவரசத்தில் எதுக்குமே நகைன்னு பேர் கிடையாது. இதுதான் புன்னகை. ஏன்னா இட் இஸ் எ ஜுவல்லரி. அதாவது எம்எஸ்வி அவர்களுக்கு, அதாவது அவங்களோட ட்ரூப்பில் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு வாசிச்சவர் நீங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்குமே ரஹ்மான் சார் வாசிச்சிருக்காரு. அதாவது உங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு மாணவர் தான் அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லிருக்காருங்க. அதாவது என்னென்னா, அவர் எனக்கு கீழே வாசிச்சார், நிறைய பேர் கீழே வாசிச்சார். அவர் எனக்கு மட்டுமா வாசிச்சார், ஊருக்கு வாசிச்சார். அவர் லைட் மியூசிக்கில் நான் கிட்டார் வாசிக்கும் போது அவர் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. நான் இந்த கம்போசிங்லாம் பண்ணும்போது அவர் வாசிப்பார். அவர் என்னை விட வயசில் சின்னவர் தானே. ஸோ வாசிப்பார். அப்போது எனக்கு அவங்களெல்லாம் தெரியும். நான் இது வெளியிலே சொன்னதில்லை. அவரோட பெருந்தன்மை இந்த தெனாலி போது, நான் இது நிறைய இடத்துல சொல்லியாச்சு, தெனாலி பார்க்கும்போது என்னை பார்த்து மட்டும் சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. சின்ன வயசுலேயே என்ன பார்த்து சிரிச்சிருப்பார் போல் இருக்கு நான் பண்ணுற கம்போசிங் அழகெல்லாம். ஆனால் அது வெளியில் காட்டிக்கல அவர். ஓகே. அவர் என்னங்க, அவர் வந்து நிற்கும் போதெல்லாம் சிரிக்கிறீங்கன்னு இருக்காங்க. என்னங்க, அவர் என்னோட குருன்னு இருக்காங்க. இவர் அதை பேசவே இல்லை என்கிட்ட. இவர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து குரூப் ஆரம்பிங்கன்னா அப்படின்னு ஏதோ பேசணும். ஏன்னா நான் குரூப்பை நடுவில் ஊற்றி மூடிட்டேன். நாம் வந்து தான் இப்போ மியூசிக் ஃபீல்டு பிழைக்க போகிறதுல நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ என் பையன் பொண்ணுலாம் பாடும்போது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், வெளியில் போனால் ஆர்கெஸ்ட்ராலாம் சரியில்லாமல் இருந்தது. நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்போ வந்து கமல் சாரும் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரும் தான் வந்தாங்க. தசாவதாரம் அத்தனை பேரும் ஃபாரின்லேருந்து வந்தவங்க. ஒரு நாள் பேட்டாவே பார்த்தா 10 லட்சம் 5 லட்சம். அத்தனை பேரும் இங்கே உட்காந்து வச்சு அதை கேன்சல் பண்ணிட்டு என்னோட ஷோ வந்தாங்க. வந்தபோது இவர் மியூசிக்கில் பெரிய ஆள்னு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும். உலகத்தில் வந்து 2 ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான் வந்து இவருக்கு கீழே அப்படின்னாரு. அது இவர் சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன், ஏஆர் ரஹ்மான் சொன்னார். அதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார். அப்போது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அங்கே மீட் பண்ணோம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி நான் ரொம்ப அவர் இது பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் என்னோட பையன் அவர்கிட்ட மதுரைக்கு போகாதடி பாட்டு பாடினபோது அவர் ராத்திரி தான் ரெக்கார்டிங் பண்ணுவார். ஆமாம். அப்போ ராத்திரி 2 மணிக்கு வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அப்போ வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில், ஏன்னா இவர் MBA MCA, ஸோ இவர் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருந்து உங்களுக்கு எப்படி பாட்டு இது மியூசிக்கில்? இல்லை எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பேரை சொல்லிருக்காரு. ஐயோ அவங்களா, ஏன் என்கிட்ட சொல்லலை? அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் தவிர அப்படி பார்த்தா ஹாரிஸ் அப்பா ஜெயக்குமார் எல்லாம் வந்து இவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவரை வந்து கிட்டார் வாசிக்க சொல்லி, ஏய் கரெக்டாக வாசி அங்கிள்கிட்ட அப்படின்னு இவர் சின்ன பையனை கிட்டார் வாசிச்செல்லாம் நான் பார்த்துருக்கேன். இமான் அவங்க அம்மா வருவாங்க, அண்ணே அவனுக்கு ஏதாவது இந்த கீபோர்டு ஓகே அண்ணே நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸலண்ட் அவங்க பேரண்ட்ஸு கேட்பாங்க. இந்த கீபோர்டு நல்லா இருக்காண்ணே, இந்த கீபோர்டு வாங்கலாமான்னு என்கிட்ட தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து இமான் அவனை வாய்ச்சி காட்ட சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க விஸ்வரூபம். இமானோட மியூசிக்லாம் ஐயோ ஆனந்தமே. அதே மாதிரி அவர் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கு எவ்வளோ வளர்ந்துட்டாங்க. ஸோ நமக்கு அவங்கள தெரியுங்கிறது நம்ம பெருமை, அதோடு நம்ம நிறுத்திக்கணும். அதுலேயுமே அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க. அதாவது விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சுதுங்க. ஆமாம், இவங்கள்ட்ட எல்லாமே தெரிஞ்சது உங்களுக்கு. ரஹ்மான்கிட்ட நிச்சயமாக. ஏன்னா நான் 1ங்கிற போது அவர் 9 பண்ணிட்டு இருப்பார், 9ங்கிற போது 20 பண்ணுவார். அவரோட ஸ்பீடு, அவரோட ஞானம், தாட் ப்ராசஸ். ரெண்டாவது அவர் வந்து பத்மாசேஷத்தில் படித்ததுனால அந்த இங்கிலீஷ் நாலேஜ்
அந்த புக்கை வாங்கி அதை எப்படி நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு தெரியும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார். சூப்பர். அது ஒன்றுமே இது கிடையாது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே டக்குன்னு ஸ்டூடியோ வைக்க ஆரம்பிச்சல. ஆனால் முதல்ல ஸ்டூடியோ வைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் மிச்சவங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு ரஹ்மான் தான் வச்சோம். ஏன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே 4 ட்ராக் மெட்டல் கேசட்டில் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அடையாளங்களில் ரஹ்மான் இல்லையா? அவரோட எனக்கும் கொஞ்சம் பழகிறது சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள், அவர் வளர்ந்து வர காலகட்டத்திலையும் சரி, அவர் வளர்ந்து பெரிய ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறமும் சரி, நீங்கள் அவர் கூட நடிச்சிருந்துருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய வளர்ச்சிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. பூவே உனக்காக நீங்கள் அவர் கூட வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹிட் படம், அவருடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்ச ஒரு படம் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அவர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. இந்த விஜயுடைய பயணத்தில் நீங்கள் ரொம்ப அவர்கிட்ட பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் நான் சொல்லுவீங்க? இல்லைங்க, பொதுவாகவே சொல்கிறேன். இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிறனால நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியாக பேசிகிட்டு இருக்கோம். பாத்து பொம்மை கூட பார்த்தா இப்படி தான் இருக்கும். பாத்து பார்த்தா அப்படியே மோந்துட்டு போகும் அந்த தண்ணியில். இப்படி பார்க்கும், மொல்ல அது எங்கே பார்க்குதோ அந்த பக்கம் போகும். பார்த்து அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அண்டர் வாட்டரில் பார்த்தா விடாமல் காலாட்டிகிட்ருக்கோம் இல்லை? அது மாதிரி இவங்க வெளியில் அப்படியே இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. அவர்கிட்ட இருந்த டேலண்ட் முதல்ல அவங்க அப்பாவுக்கே தெரியலையே. சினிமாவில் வரணும்னு வேண்டாம், வேறு வேலையை பாரு, இது ரொம்ப கஷ்டமான தொழில்னாரு. நான் என் பிள்ளைகிட்ட அதான் சொன்னேன். அவர் இப்போ கான்செப்ட்லாம் நிறையா பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்னேன், கஷ்டமாக உள்ளதான் பண்ணுறேன்னீங்க, அப்புறம் கஷ்டமாக உள்ளது பண்ணாதேன்றீங்களேன்னு கேட்டார் ஒரு வாட்டி. ஸோ அவர் இவ்வளோ பெருசாக ஆவார்னு தெரியாது. ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது இவர் சொன்னார், கே பாலச்சந்தர், அவரை நான் தான் ஸ்டார் ஆக்கினேன், ஆனால் அவரே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி அப்போவே விஜய் எப்பவுமே பேச மாட்டார். ஆனால் எல்லாம் தெரியும், எல்லா குறும்பும் உண்டு. எப்போவுமே அதே மாதிரி இருப்பார். ஒரு வாட்டி கே.எஸ். ரவிக்குமார் சாரோட புது வீடு, அங்கே நின்று அவர் பேசிகிட்டு இருக்காரு, இங்கே நான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். ஒருத்தர் பார்த்தா ஹலோ அப்படிம்போம்ல, ஹலோ அப்படின்றதெல்லாம் விட்டு செலுத்துமே அப்படிம்போம்ல. இப்படின்னு ஒன்று வானு கூப்பிட்டேன்னு அங்கே கிட்டன்னு வந்துட்டாருங்க கிட்ட. ஹவு நைஸ் இஸ் ஹி? இல்லை நீங்கள் வர சொன்னீங்களேன்றார். அப்போ ஒரு இளைய தளபதி இந்த புலி படம் போது நான் அந்த ஷூட்டிங் போயிருந்தேன். போன போது அப்போ தான் இவர் என்கிட்ட வந்து, அப்படியே இருக்கீங்க, அப்போ பார்த்த மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அப்படின்னு அந்த வாய்க்குள்ளே வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. See, that is the greatest of people. ஜெயிக்கிறதுக்கு உள்ள அடிப்படை இது. அந்த ஜெயித்தவங்க எல்லாருக்கும் உண்டு. அது யாருக்குள்ளே இருக்கோ அந்த பவர் இருக்கிறவங்க தான் வர முடியும். வந்தவன் எல்லாம் அப்படி தான் இருப்பான். ஸோ அஜித் அதே மாதிரி நான் வந்து எங்கேயோ உட்காந்துருந்தேன், அவரை தெரியும். நான் யார்ட்டையுமே ரொம்ப, ஏன்னா வேறு ஏதாவது ஒரு பிரியாவுக்கு போய்டா இருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப பயம் உண்டு. இப்போ நீங்கள் இருந்தீங்களே, இப்போ வந்து நெருப்பில் வைக்கோல் போட்டால் என்ன ஆகுன்ற போது அது மாதிரி பிரியாவுக்கு போய்ட்டுருக்கோம். இங்கே மட்டும் தலையாட்டிகிட்டு இருப்பீங்க, மண்டே ஆடுறதுங்க, வெளியில் ஏதோ யோசனை அடுத்த ஷூட்டிங்குன்னு இல்லை, சரி இல்லாட்டி என்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கும். சரி, அது மாதிரி இருப்பாங்களோன்ற பயத்தில் இருப்பேன். திரும்பி பார்த்தா நான் ஓரமாக ஒரு சேர் பக்கத்தில் அஜித் வந்து உட்காந்து, என்ன நினைக்கிறீங்க, கட்டங்கள் தான் இல்லை எல்லாமே அப்படின்னு வந்து உட்காந்து பேசுகிறேன். மக்கள்லாம் அவரை பார்க்குறது, அவங்க ஒரு இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார், மக்கள் நாயகன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது எல்லாரையுமே, பட் நீங்கள் கேட்குறதுல உள்ள அழகு என்னென்னா, ஜெயித்தவங்களை பற்றி அவங்க கூட நானும் அருகாமையில் இருந்திருக்கேங்கிறதுனால கேட்குறது அழகாக இருக்குது. கெட்டவங்களே இல்லைங்க உலகத்தில், எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு கால் நாமும் அதில் காலாக தூக்கணும்னா என்னமோ சொல்லுவாங்க, வந்து திருதராஷ்டிரர் பார்த்தபோது எல்லாரையும் கெட்டவங்களாக தெரிஞ்சுது, இவங்க பார்த்தபோது எல்லாரையும் நல்லவங்களாக தெரிஞ்சு, அதனால் ஒரு கால் நானும் நல்லவனாக இருப்பேன்னு தெரியல. இதோ வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஓடி வர அந்த டயலாகு, அது ப்ராபப்ளி இப்போ யார் ஒரு அம்மா இல்லைன்னா அவன் பையனை கூப்பிட்றதா இருந்தாலும் அந்த பையன் அதை சொல்லிட்டு தான் ஓடி வருவான். ஆமாம், அந்த மாதிரி ரெஃபரன்ஸாக மாறின ஒரு படம். அது எங்கிட்டயே சொன்னாங்க. வந்து அவங்க இது பட்டிமன்றத்திலாம் பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க,
என் பையனை டே நான் வந்துவிட்டேன்னு தான் வருவான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படம். அது வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் வடிவேலு சார், விஜய் சார், சூர்யா சார், அந்த இடத்துல தாமுவா இருக்கட்டும் சரி, சாரி சார்லியாக இருக்கட்டும் சரி, ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ராதாவி சார்லேருந்து எல்லாருமே ஹியூமர் பண்ணி கலக்குன்னு ஒரு படம். இப்போ வரையும் யாருனாலும் மறக்க முடியாத ஒரு படம். அந்த படம் பண்ண ஒரு அனுபவம் நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். ரீசெண்டாக ப்ரே ஃபவுண்டேஷன் பண்ணி கூட ட்ரெண்ட் ஆச்சு சார் அந்த பேர். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு 3 காரணம் நல்லா ஓடினதுக்கு. 1 சித்திக், 2வது சித்திக், 3வது சித்திக். வேற எல்லாரும் இருந்தோம், எல்லாரும் பெருசாக பண்ணோம். வடிவேலு பின்னிட்டார், அதெல்லாம் வேற. பட் சித்திக் காரணம் ஜாக்கி சான் படத்தில் மட்டும் அந்த காமெடி ஃபைட் ஒர்க் அவுட் ஆகிறது காரணம் என்ன சார்? டீட்டெயில்னஸ். உங்களை அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே போகும். இது இப்படி தட்டுறது, அது போய் விழறது, இவர் வாங்கிறது, இப்படி போகிறது. காமெடியை சீரியஸாக எடுக்கக்கூடியவங்கள சித்திக் சார் ஒன்று. வந்துவிட்டே நான் விழுவேன், விழுந்து சரிக்கிட்டே போவேன். போயிட்டு அவர் வடிவேலு அவர்கள் மேலே வந்து காலால் மிதிப்பேன். அவர் ட்ரம்மில் விழுவார், அது உருளும், அது உருண்டு வெளியில் வருவார். அவர் கூட உள்ளவங்களாம் சிரிப்பாங்க. பார்த்து நான் விழுந்து வந்து உக்காந்துருப்பேன், நான் சிரிப்பேன். இந்த பக்கம் பார்த்தா வந்து அவர் வந்து விஜய் சார், சூர்யா சார், ரமேஷ் கண்ணா சார் இருப்பாங்க, அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் ராதாரவி சார் இருப்பார், இங்கே வந்து தேவயானி மேடம் இருப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. அதான சீன். இது இன்னொருத்தர் அந்த காமெடிக்கு எதுக்குங்க டீட்டெயில்னு கேட்குறவங்க ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். இன்னும் டைரக்டர் அவர் அப்படி எடுத்ததுனால அவ்வளோ டீட்டெயிலாக எடுப்பார், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அவரோட படத்துலேயே அடுத்தது இதில் பண்ணேன் வந்து அந்த பாடி கார்டு, அந்த காவலன் அதில் அந்த சீனில் பண்ணேன். அவர்கிட்ட பேசினேன். அப்படியே இருப்பார் அவர். எல்லா லாங்குவேஜில் எடுத்தாலும் எல்லா படங்களும் அவர் ஜெயிக்கும். ஆமாம், அதான் அவர்கிட்ட இருக்க ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்லலாம். உழைப்பாளியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் படிப்படியாக படங்கள். சூப்பர் ஸ்டார்னாலே அப்போவும் சூப்பர் ஸ்டார், இப்போவும் சூப்பர் ஸ்டார், எப்போவும் சூப்பர் ஸ்டார் தான். அவர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுகிற விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவர் அப்போ குச்சேலன் போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அங்கேயே அப்போ ரொம்ப வளர்ந்துட்டார் பெருசாக. ஆனால் கூட கேரவன்லேயே உட்கார மாட்டார். கேரவன்லேருந்து வெளியில் வந்து உட்காந்துருவார். எல்லாரோடையும் ஜாலியாக உட்காந்து அங்கேயே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பேசும்போது நிறையா பேசுவார். ரொம்ப பெரிய மனிதர் அவர். ஆக்சுவலாக பேசுவார். பேசும்போது சிலது கேட்பார். கேட்கும்போது அவர் ஏதோ ஒன்று கேட்டார், நான் ஏதோ பதில் சொன்னேன். கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்காங்க செட்டு. நேராக காலில் விழுந்துட்டார். நான் பயந்தே போயிட்டேன், நான் ஓடியே போயிட்டேன். மேலே உள்ள நல்லா அப்படின்னு அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள். see the thing is அப்படியே இருக்கார் அவர், ஜாலியாக இருக்கார் அவர். அவர்கிட்ட அப்போது நிறைய பேசுவார், ஆன்மீகம் பற்றி பேசுவார். பேசுகிறது ரொம்ப கீன் அப்சர்வ். ஓகே 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 ஓ ஓகே ஓகே அப்படின்னு கீனாக அப்சர்வ் பண்ணும். அண்ட் இன்னொரு கேரக்டர் பற்றி நீங்கள் பண்ணதில் நான் சொல்லும்போது அரையன் 305 கடவுள், அதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் வந்து உங்களை பண்ண வச்சு காமிச்சிருப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர் உங்களுக்கு. அது எடுத்தது ஃபுல்லாக ட்ரிப்ளிகேட்டில். எனக்கு அது ஒரு பெரிய நாஸ்டாலஜி. ஏன்னா நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் ட்ரிப்ளிகேட்டில். அங்கே ஒரு மார்க்கெட் உள்ளே தான் அந்த லாட்ஜ் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த மார்க்கெட்டில் அவங்க பொண்ணு பேத்தி எல்லாருமே எனக்கு தெரியும். என்ன சாமி எப்படி இருக்கீங்க என்ன, ஏன்னா அங்கேயே கிடப்பேன். அந்த ஹோட்டல் ஓனர் வரும், அந்த லாட்ஜ் ஓனரும் எனக்கு தெரிஞ்சவர். அப்புறம் அங்கே இன்னொரு சிஎன்கே ரோட்டில் வந்து ஒரு லாட்ஜில் எடுத்தோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த முஸ்லீம் ஹை ஸ்கூல் அந்த கிரவுண்டில் வச்சு எல்லாமே அந்த ஒவ்வொரு இடமும் பார்க்கும் போது உள்ள குஷி, இந்த பிக்னிக் மாதிரி உள்ளது, ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நான் டக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். சும்மா நிற்க முடியாது. ஸோ ஏதோ கொசுலாம் வர மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார், உண்மையாக சொல்ல மாட்டார். அது ஒரு மேனரிசம். அந்த ஆமாம், இல்லை மேனரிசமே இல்லை. இப்போ மொட்டை மாட்டில் நிற்போம், அப்போ எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது எனக்கு டைலாக் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னு இருப்பேன். நிச்சயமாக எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க, பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்ருக்கான் இல்லை அப்படிங்கிறது தான் இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இவரில் வந்து பாலச்சந்தர் சாரத்தில். அப்போ இதை வச்சுட்டு இருந்தேன் நானே. இதுவா அது பண்ண முடியாதே, அப்படியா பார்த்துடலாம் அவனியா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன்.
என்ஜாய் பண்ணுவார். இல்லாட்டி சில அது வேணாம் சாமி, அது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ட்டு பாலச்சந்தர் சார். அவர் வெறும்னு பார்த்துட்டு இருந்தாலே ஒத்துக்கிறாரு, அப்போ சுமாராக இருந்தது போல் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். இல்லை டேஞ்சராக இருக்குன்னு தான் கண்ணை மூடிட்டு திரிக்கும் போது முன்னாடி காமெடிக்கு ஏன்னா இப்படி பார்த்துட்டு இன்னும் வேறு மாதிரி இருக்கும். நம்பியாரா மாதிரி டக்குன்னு நம்பியார் மாதிரி இல்லாட்டி வீரப்பா மாதிரி மாறிடும். ஸோ டக்குன்னு கண்ணை மூடிட்டோம். அது லண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஷ்ரக்கிங் அதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இப்போ ஷ்ரக் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படின்னீங்கன்னா சினிமாவில் ஈடுபடாது. இதோடு சேர்ந்து ஐயும் சேர்த்து டக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரைட் ரைட். இதெல்லாம் நாம் சொல்லி தெரிவதில்லை, நடிப்பும். சூப்பர். ரைட். கடைசியாக அசத்து போகுது யார்? அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறையா டேலண்ட்ஸை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி அது மூலயமா நிறையா டேலண்ட்ஸை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்க. அந்த சேனலும் சரி, அந்த ஷோவை பண்ண நீங்களும் சரி. அது மட்டும் இல்லை, அதில் அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் நான் தான் ப்ரொடியூசராக வரேன், ஷோ ப்ரொடியூசராகவே. ஓகே ரைட். அந்த மாதிரியான ஒரு தளம் வந்து இப்போது தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போது இன்றைக்கி சிரிக்க வைக்கிறவங்க கம்மியாகிட்டு இருக்காங்க. சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க உட்காந்து சிரிக்கிறதுக்கு உண்டான டைம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஷோவை வரணும் சார் திரும்ப. இல்லை, அடிப்படையிலேயே சிரிப்புங்கிறது எல்லா ரிலிஜனில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே சிரிப்பாக தான். இப்போ ஃப்ரெஞ்சுலேயும் சிரிப்பு இப்படி தான் சிரிப்பாங்க, ஜெர்மன்லேயும் இப்படி தான் சிரிப்பாங்க. ஸோ ஒரே லாங்குவேஜ் தான். ரெண்டாவது சிரிப்புங்கிறதுக்கு தான் வேறு நவரசத்தில் எதுக்குமே நகைன்னு பேர் கிடையாது, இதுதான் புன்னகை. ஏன்னா இட் இஸ் எ ஜுவல்லரி. ஸோ எல்லாருமே சிரிக்கும் போது பல்ல மட்டும் காட்டுறது குரங்கு தான் காட்டும். கண்ணு சிரிக்கணும், கண்ணை சிரிக்கணும், நெத்தி சிரிக்கணும், மனசு சிரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரும் தானா. ஸோ அப்படி சிரிக்க வைக்கிறதுங்கிற போது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்தோம். ரைட். அவங்களும் இப்போ ரொம்ப நல்லா வந்தாங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். நான் எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ இருக்கும்போதே சிட்டி பாப்பா வந்து கலாய்க்கிறதுக்கு வச்சுருவேன். நான் வந்து ரொம்ப கலாய்க்க மாட்டேன், என்கரேஜ் பண்ணுறதே வச்சுப்பேன். ஏன்னா அப்படி ரெண்டும் பண்ணக்கூடாது. அப்பா அம்மா இருந்தால் கூட எனக்கு ரொம்ப குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து குழந்தைய திட்டவே கூடாது. அப்பா திட்டினா அம்மா வந்து சும்மா இருங்க அப்படின்னு, அதுதான் நடக்கும் எல்லா இடத்துலையும். அம்மா திட்டினா நான் அப்பா கம்முன்னு உட்காந்துருவார், அது கூட பண்ணக்கூடாது. குழந்தைய அதுக்கு திட்டுறேன். அப்பா தனியாக சொல்லுவார், அம்மா வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் ஓப்பனாகவே சொன்னால் ஒருத்தருக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை நாங்கள் பண்ணுவோம் அங்கே பண்ணுறவங்களுக்கு. ஓகே. அவர் சிட்டி பாப்பா ரொம்ப கலாச்சாரம்னா நான் வந்து ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக பண்ணுவேன், அப்படி இருக்கும். ரெண்டாவது ஜட்ஜஸ் வேறு நிறையா வந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது மாதிரியுமே இதில் நிறையா பேர் வந்திருக்கணும். இந்த கோவை குணான்னு ஒருத்தர் பண்ணார், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஆனால் அவர் பண்ணல. இன்னொருத்தர் வந்து காலம் ஆயிட்டார். ஆமாம், கோவை இதில். ஓகே. ஸோ இல்லாட்டி அவங்கள அவர் எப்போவுமே லேடி கேரக்டர் தான் போடுவார். ஆமாம். அது மாதிரி நிறைய ரொம்ப சந்தோஷம் அதில், வெரி ஹாப்பி. ரைட். அதே மாதிரி ஒரு ஷோ நீங்கள் திரும்பவும் பண்ணி எங்கள் எல்லாரையும் மறுபடியும் மகிழ்விக்கணும். அது ரொம்ப சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன், திருப்பி வேறு ஒரு சேனலில். கண்டிப்பாக. ரைட். இந்த உரையாடல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துலேயே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நல்ல வேலை அதாவது சொன்னீங்களே, இல்லாட்டி உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோன்னு எடுத்துகிட்டு போயிடுவேன்னு கேமராலே கமிட் ஆகிடுச்சுன்ட்டு இந்த கவுண்டர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், அதனால தான் அதை சொன்னேன் கடைசியா. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இல்லை, கடைசியாக வந்து இதை நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகிடணும். ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிட்டோம்ல. ஸோ இன்னைக்கு எங்களுக்காக பேசிட்டீங்க, ஒரு பாடல், ஒரு வாத்தியம் எங்களுக்காக. சரி, எங்களுக்காக அழகாக அப்படி கிட்டார்லாம் வச்சுட்டு நான் முன்னாடி வந்து நிறையா வாசிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச நான் சுமாராக தான் வாசிப்பேன். ஸோ இப்போ நான் வாசிக்கிறதே இல்லை. இப்போ கூப்பிட்டு நீங்கள் அதை வாங்குறீங்க. ஆஹா, ஆரம்பமே அசத்தலாம் இருக்கு. என்ன வாசிக்கிறதுங்கிறது தெரியலையே, ஏன்னா எது வாய்ச்சாலும் ரொம்ப நாள் டச் இல்லை. ஓகே. மக்கள்கிட்ட என்னை காட்டி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணேன். சரி, ஓகே. நான் இப்போ உங்களை கேட்க போகிற பாட்டு ஒன்று தான். நம்மளோட ஷோவோடைய டைட்டில் நினைத்தாலே இனிக்கும். ஸோ நினைத்தாலே இனிக்கும். ஆமாம், அது வாசிக்கலாம். நீங்கள் பாடுவீங்களா? ஆகா, எனக்கு பாட வராது சார். நீங்கள் பாடுறது தான் கேட்பாங்க, நீங்கள் வாசிக்கிறது தான் கேட்பாங்க, நான் பாடுறது கேட்க மாட்டாங்க. சரி, ஆனால் அதில் உள்ளது வாய்ச்சா
அதில் ட்ரம்பட்லாம் வரும். ஆ அதெல்லாம் நான் இதில் வாசிக்கும் போது மக்கள் போகிறதுக்கு தான் வேணும் அது. சரி ஓகே தாராளமாக. ஸோ நீங்கள் வாசிக்கலாம். ஓப்பனிங் பீரியட். எஸ். அப்புறம் உள்ளதில் அந்த கிட்டார் மட்டும் வராது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.